சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டில் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு 12ஆம் தேதி. அது என்னப்பா படையப்பா படம் அப்படின்னு ஏற்கனவே எஜமான் படம் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில ரசிகர்லாம் எஜமான் படமா அப்படி ஒன்றும், ஏன்னா ஒரு ரீரிலீஸ்னால் ஒரு மாசான படமாக இருந்தால் தான் வந்து தியேட்டரில் வந்து குதூகலிப்பாங்க. அது திரும்பவும் பார்க்கும்போது நீங்கள் எஜமானில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு நாயகியாக நடித்த ஐஸ்வர்யா வந்து ரஜினிகாந்தை அடிக்கிற மாதிரிலாம் சீன்லாம் வரும். சரி வேறு படம் இல்லையா அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய ரீரிலீஸ் படம் வந்து, ஆனால் படையப்பா மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் அடிக்காத ஒரு படம். இது வந்து ரஜினியோடைய 25வது ஆண்டு 25 ஆண்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட சொந்த படம் அது. முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரா, அதில் ஏதாவது விஷயங்கள் பேச மாட்டாரா, இன்னும் படையப்பா பற்றி கூட பேசட்டுமே அப்படின்ற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீடியோ பேசி தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தில் அந்த லிங்கை போட்டு தேவையானவங்க எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அது பெரிய வைரலாக இருக்குது. அது அந்த படத்துக்கு ஒரு ரீரிலீஸுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி, அதுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கூட சொல்லலாம். அது செய்யறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லைங்களா? காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேனலை கூப்பிட்டா அந்த சேனலுக்கு வச்சுப்பாங்க, அந்த சேனல் கூப்பிட்டா அவங்க வச்சுப்பாங்க, இந்த டிவியை கூப்பிட்டா அவங்க இது பண்ணுவாங்க. அதனால் பொதுவாக ஒரு கண்டென்ட் தூக்கி போட்டாச்சு வந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. படையப்பா அந்த சமயத்தில் 99வது வருஷம் கலக்கின ஒரு படம்ல மாற்று கருத்து கிடையாது. அது ஒரு சின்ன இது சொல்லணும்னா, படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டரு படம் பார்த்துட்டு மீடியா முழுக்க எழுதுது இது அப்போ சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் தான் அப்பட்டமாக வச்சு எடுத்திருக்காங்க ரம்யா கிருஷ்ணனை. அந்த டைலாக்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு திமிர் பிடிச்ச லேடி, ஒரு ஆண்களை மதிக்காத ஒரு லேடி, யாருக்கும் அசராத ஒரு பெண்ணு, அப்படியே ஜெயலலிதா வந்து மறு உருவமாக மாற்றி ரம்யா கிருஷ்ணன் அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் மேனரிசம் முழுக்க வந்த அந்த அம்மாவோட மேனரிசம் தான். முதல்வரோடைய கடும் கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க. இந்த படத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்க, இந்த படமே வராது போருங்க அப்படின்னு பெரிய நெகட்டிவான கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு போல்டான ஒரு பெண் வந்து அந்த போல்டான தனத்திலிருந்து எந்த விதத்தில் இறங்காத ஒரு பெண். படையப்பான ஒரு நபரை வந்து இந்த ஊரே மதிக்குது, இந்த உலகமே வந்து வணங்குதுன்னு போது அந்த ஊஞ்சல்லேருந்து எழுந்துக்காத ஒரு கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு திமிர்தானம் இருக்குல்ல, அந்த கட்ஸு இதுதான். ஆனால் இப்படியெல்லாம் மீடியாக்கள் எழுதும்போது சென்னை எக்மோரில் இருக்கிற ஆல்பர்ட் தியேட்டரில் படம் ஹவுஸ்ஃபுல்லாக அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. சிஎம் வீட்டிலேருந்து, அம்மையார் வீட்டிலேருந்து, ஜெயலலிதா அம்மையார் வீட்டிலேருந்து ஃபோனு ஆல்பர்ட் தியேட்டரில் மாரியப்பன், அவர் தான் ரொம்ப ஃபேமஸானவர், அவருக்கு ஒரு ஃபோன் வருது. வீட்டில் வந்து மேடம் வந்து படம் பார்க்கணுன்றாங்க. ஏன்னா வீட்டிலேயே அப்போ ப்ரொஜெக்டர் இருக்கும். பிரிண்ட்டு அமுச்சு வைங்க. அப்போ பிரிண்ட்டு தான், இப்போ வேறு டிஜிட்டல் கிடையாது. பிரிண்ட்டை ஒன்று அமுச்சு வைங்கன்னா அவர் கை காலெலாம் நடுங்கி போகுது. டக்குன்னு ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணுறாரு, கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சரி கொடுத்துருங்க, சிஎம் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்றாரு. கேஎஸ் ரவிக்குமார் பதட்டமாயிடுறாரு. ஐயோயோ என்ன ஆகுமோ ஏதோ தெரியலையா, இந்த காட்சியை பார்த்தாங்களா, என்ன எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல, இந்த மீடியாவில் வேறு இப்படிலாம் எழுதிவிட்டாங்க. அப்போ இந்த இதெல்லாம் சேட்டலைட் மீடியாக்கெலாம் கம்மி, இந்த யூடியூப்லாம் கம்மி, பிரிண்ட் மீடியாவில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே எழுதுகிறாங்க அந்த பாயிண்ட்டை. ரஜினி மொத்தம் ரொம்ப கூலாக இருக்கார். சரி பார்க்கட்டும் அப்படின்றாரு. வந்து பார்த்து முடிக்கிறாங்க. எந்த ரிசல்ட்டும் தெரியல. கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப பதட்டமாகவே ஆகுது. பிரிண்ட்டு திரும்ப வந்துடுச்சு, தேட்டருக்கு வந்துடுச்சு. தேட்டர் மேனேஜர் மாரியப்பனுக்கு கேட்குறாரு, சார் ஒன்றிய சார் எடுத்து போனாங்க, பார்த்தாங்க, படத்தை பிரிண்டர் தான் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்ற. ஒன்றுமே புரியல, யாரை கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு சிஎம்ஐ போய் யாருக்கு போய்ட்டு கேட்க முடியும்? வந்து நேராக போயஸ் கார்டனுக்கு போகிறாரு கேஎஸ் ரவிக்குமார். ரஜினிகாந்த் கூலாக உட்காந்துட்டு இருக்காரு. சார் இது மாதிரி சிஎம் தான் தெரியும் அப்படின்னு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். ஒன்றும் ஆகலை, படம் அவங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு தான். அதுவும் நீலாம்பரி கேரக்டர் அப்படி வந்து சிரிச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து அப்படியே அடேயப்பா வயிற்றில் பாலை வாத்திங்க சாமின்ற அளவுக்கு வந்து அவர் மாறி இருக்கார். படம் சூப்பர் ஹிட்டு, சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இது அப்படியே திருப்பினே கர்நாடகாவில் அப்போ வந்து ராஜ்குமார் உயிரோடு இருக்கார், கன்னட சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து என்ன ஆகுது, இந்த படையப்பா படத்துடைய ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. அவர் ரஜினியை ரொம்ப பிடிக்கும், மொழியை தாண்டி இனத்தை தாண்டி ரஜினியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மறைந்த புனித் ராஜ்குமாருடைய முதல் படத்தினுடைய வெற்றி விழாவில் ரஜினி தான் வந்து புனித்துக்கு வந்து அந்த தலையில் வந்து அந்த தலைப்பாகையை வச்சு கொடுப்பார். வந்து அண்ணன் சொல்லுவார் சிவராஜ்குமார், எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டோட மூத்த அண்ணன் ரஜினிகாந்த் அப்படின்னு. அப்போ ரிசல்ட் வருது. கன்னட சூப்பர் ஸ்டார், அப்போ சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் போய் தேட்டரில் படம் பார்த்தா என்ன ஆகும்? தேட்டரே அல்லோகோல போட்டுரும்.
அவர் வீட்லேயும் ஒரு மினி ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்திருக்குது. அதே போல் பிரிண்ட்டு அனுப்ப சொல்லி, பெங்களூரில் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரிண்ட் அனுப்ப சொல்லி அந்த பிரிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த காட்சி, ஒரு நடிகர் அவர் அத்தனை படங்கள் நடிச்சிருப்பார், பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் உட்காந்துருப்பாங்க ஊஞ்சலில், ரஜினி வருவார். வந்த உடனே எழுந்திருக்க மாட்டாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ரஜினி அந்த ஒரு தோளில் இருக்கிற அந்த துண்டை எடுத்து அப்படி பின்னாடி போட்ட உடனே அந்த ஊஞ்சல் இழுத்த உடனே அது வந்து அப்படி நிற்கும். அப்படி போட்டு உட்காந்து கால் மேலே காட்டு ஸ்டைலாக போட்டு உட்காந்த உடனே தியேட்டரே அல்லோகொள்ளப்படும். ஆனால் ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் படம் பார்த்துருந்தார், எழுந்து நின்று கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுதாங்க ஒரு படத்தோட வெற்றி. எத்தனை படம் நடிச்சிருப்பாரு, எத்தனை படம் பார்த்துருப்பாரு, அவரே அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அவரை மீறி ஒரு 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 விஷயம் வந்து அந்த படத்தில் வந்து அவர் கை தட்டுறாரு அப்படின்னா அங்கே தான் படம் நிற்குது. வந்து இதே நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன், ஆனாலும் இதை வந்து மறக்காமல் சொல்கிறேன், கண்டிப்பாக குறிப்பிட்டாகணும். ஆல்பர்ட் தேட்டரில் தான் அந்த படம் வந்து விழா கோலம். அந்த படம் வந்து பத்திரிகையாளருக்கு அந்த காட்சி அங்கே தான் போட்டாங்க. ப்ரெஷ் ஷோ ஒரு ஈவினிங்கில் வந்து தேட்டர்லேயே போட்டாங்க. அப்போ இது மாதிரி இவ்வளோ பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு பிஆர்ஓ யார் தெரியுங்களா? இப்போ விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காருங்கள, விஜயோட பிஆர்ஓ பிடி செல்வகுமார், அவர் தான் பிஆர்ஓ. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு டிக்கெட்டே கொடுக்காம வெளியே அமைச்சிட்டார். டிக்கெட் கிடையாதுங்க, முக்கியமான பத்திரிகை இருந்ததே அப்போ 45 பேர் என்ன தான் கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் வந்து டென்ஷன் ஆகி அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் அங்கே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இருக்கிற இடத்துல உட்கார வைங்கப்பா, அவங்கள வந்து அவங்க தான்ப்பா முக்கியம், அவங்க தான் விமர்சனம் எழுதணும், அவங்கள பூரா வெளியே அனுப்பிச்சிட்டா இவர் சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு 10 சீட்டு, ஒரு 15 சீட்டை ரெடி பண்ணி முன் வரிசையில் உட்கார வச்சாங்க. ஏன்னா ஃபுல்லாக இது சொல்கிறதுக்குன்னா அந்த ஷோவுக்கு அடுத்த ஷோ நைட் ஷோவில் ஒரு காட்சி ஆல்பர்ட் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ரஜினியை பார்த்த உடனே கால் மேலே கால் தூக்கி போட்டுன்னு படையப்பா அப்படின்னு ஒரு டைலாக் வந்தோடனே அந்த நபர் தன் கையில் இருந்த பிளேடை எடுத்து போய் ஆல்பர்ட் தேட்டரில் இருக்கிற ஒயிட் ஸ்க்ரீனை சக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என் தலைவனையா நீ நிற்க சொல்கிற அப்படின்னு ஸ்க்ரீனை கிழிச்சு போடுறாருங்க. படம் ஓடுறது நின்று போகுது, அல்லோகலப்படுது. போய் பிடிச்சிடுறாங்க அந்த நபரை வந்து அடிக்கிறதுக்கு. 2 அடியை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அப்புறமா தேட்ரு அந்த செக்யூரிட்டிலாம் வந்து பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க. அவரை நான் வந்து ஒரு வாரப்பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அவர் போய் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போனேன். தரமணி கானகம் பிலிமுச்சூட் பின்னாடி கானகத்தில் இருந்தாப்புல ஒரு சாதாரண ஒரு பெயிண்டர் கூட கிடையாது. அவர் வந்து சுண்ணாம்படிக்கிறவர். ஒரு சின்ன குடிசை, பேர் சேகரோ தாமோதரனோ மறந்துட்டு அந்த பேப்பர் கட்டிங் என்கிட்ட இருக்குது. போனோடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன வீடு, மண் வீடு தான். வீட்டு முழுக்க வந்து இந்த பேப்பரில் கட்டிங்கில் ரஜினியோடைய படங்கள்லாம் வரும் இல்லைங்களா, வீடு முழுக்க ஒட்டி வச்சுருக்காப்புல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மிக தீவிர ரசிகர். வந்து பேச்சுக்கு பேச்சு அவர் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை நான் அவங்கள ரம்யா கிருஷ்ணன் மேடம்னே நினைக்கல, நீலாம்பரி என் தலைவனுக்கு வந்து உட்கார வச்சுட்டு கால் மேலே கால் போட்டால் என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்த படம், வந்து மிகப்பெரிய இட்டு கொடுத்த படம். ஆக்சுவலாக இந்த படத்தை ரஜினியை கூட இந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். அவர் தான் மூலக்கதை, அவர் தான் ப்ரொடியூசரு. கல்கியோடைய பொன்னியின் செல்வன் நாவலில் வர நந்தினி கேரக்டர் தான் என்னை இன்ஸ்பயர் ஆச்சு, அதுதான் மூலக்கதை. அதை கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட சொல்லி இந்த மாதிரியான ஒரு நாட் அப்படின்னு ஒன்று அவர் நான் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எழுதிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு படத்துக்கு என்ன சார் பேர் வைக்கிறது அப்படின்னா, ரஜினி கொஞ்சம் கூட யோசிக்காமல் படையப்பா சார். என்ன சார் அப்படின்னு, படையப்பனா என்ன அதெல்லாம் தெரியாதுங்க, படையப்பா கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இல்லை சார் அந்த காலத்து படத்தெல்லாம் வந்து ராஜாக்கள் வந்து டே படையப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, வந்து நிற்பாங்க, அது மாதிரி ஏதாவது. இல்லை ரவிக்குமார் சார், மறுபடியும் கேட்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லை, இருக்கட்டும் சார். இல்லை சார், திடீர்னு உங்களுக்கு ஆகாதவங்க எதிர் தரப்பில் வந்து இந்த படம்னு இருக்கிறதுனால பட சொறி சிறங்கு இது மாதிரிலாம் எதனா விமர்சனம் பண்ணிட்டு போகிறாங்க, எதனா கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இதான் டைட்டில். ஏன்னா ரஜினி ஒன்று முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து மாற மாட்டார். ஓகேன்னு வந்தாச்சு. ஆனால் ரஜினி என்ன பண்ணுறார், மறுநாள் வந்து தயானந்த சுவாமிகள் அவருடைய இன்னொரு குரு, அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சார் என் படத்துக்கு அடுத்த படத்துக்கு படையப்பான்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு. அருமை அப்படின்றாரு. முருகனோட பேர் வச்சுருக்கீங்க, படையப்பானா யார், ஆறு படையப்பா. படம் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் தான் வேலு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. வந்து இந்த இது சொல்லும் போது வேலோட வந்து சொல்லுவாங்கள்ல, அது வந்து சேர்த்தது. இந்த பேட்டியிலே சொல்லியிருப்பார் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சாகணும்னு முடிவு பண்ணப்போ கேஎஸ் ரவிக்குமார் தான் போய் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சிவாஜி சார் வந்து
நான் வந்து ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரை, என்னை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னை ஜாகிரதையாக பார்த்துப்பீங்களா? ஏன்னா உடல்நல சரியில்லாமல் இருந்தது. அந்த நேரம் பிரபு ராம்குமாரும் அவங்க நடிக்கிறதுக்கு சம்மதிக்கலை அந்த நேரத்தில் வந்து. ஆனால் ரஜினி விருப்பப்படுறாரு அந்த கேரக்டருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கர்நாடகாவில் அவர் அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ அருமையாக வச்சுருந்து கலக்கிட்டாப்புல. சிங்கம் தான் வந்து. அதில் ஒரு காட்சி சொல்லுவார் வந்து KS ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். இந்த கையெழுத்து சொத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி போட்டு கொடுக்கும்போது அவங்க வாரிசுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போடல. மகன் வந்து கையெழுத்து போடுவோம், மனைவி வந்து கையெழுத்து போடுவாங்க. மகள் வந்து கையெழுத்து போடும்போது அந்த அப்பா வந்து உடஞ்சி அழ ஆரம்பிப்பார். ரவிக்குமார் சொல்கிறாராம், அது ஏன்டா பொண்டாட்டி மகன் இதெல்லாம் இருக்கும்போது பொண்ணு, சார் பொண்ணு தான் சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரி நடிச்சு காட்டு அப்படின்னாராம். நடிச்சு காட்டினாப்லையா ரவிக்குமார். நடிச்சு காட்டுட்டு சரி ஏன் பொண்ணு முக்கியன்ற. இப்போ அப்பா நினைப்பார் மனைவி கையெழுத்து போடும்போது நாமெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. பையன் கையெழுத்து போடும்போது நீ எப்படியா இருந்தாலும் பழச்சிப்படா, நீ ஆம்பளை பையன். பொண்ணு கையெழுத்து போடும்போது உன்னை கட்டி கொடுக்கல, நீ நல்லது கெட்டதை பார்க்கல, நீ எப்படிமா பழைக்க போகிற எதுவும் இல்லாதோ அப்படின்னு அந்த இடத்துல தகப்பன் வந்து உடஞ்சி அழுவான். அதான் சார் அப்படின்னு. அப்போ நீ பொலன்னு அழுதி எதை நினச்சி பாடுங்க, என் பொண்ணை நினச்சி அழுத அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாராம் வந்து சிவாஜி சார் வந்து. அவன் நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைடா, நல்ல நடிகை அவன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ சென்டிமெண்ட்டு, அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ ஃபோர்ஸான ஒரு ஆக்ஷன் எல்லாமே இருக்கிற ஒரு படம் வந்து. ஏபிஎம்மில் அந்த படத்துக்கு வந்து செட்டு போட்டிருந்தாங்க. சிவாஜி சாரோட வீடு வந்து அந்த செட்டை ரொம்ப நாளாக பிரிக்காமலே இருந்தாங்க. அந்த செட்டை வந்து வாடகைக்கு விட்டாங்க வந்து. கண்ணுபட போகுதையான்னு ஒரு படம், விஜயகாந்த் படம். அந்த படம் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், சிம்ரன்லாம் இருப்பாங்க, சிவகுமார் தான் வந்து அப்பாவாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் நான் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அங்கேயே தான் இருந்தேன், அந்த ஃப்ளோரில் வந்து. அந்த செட்டில் தான் படம், முக்கால்வாசி படம் அங்கே தான் எடுத்திருப்பாங்க. பாரதி கணேஷ்னு அவர் தான் டைரக்ட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போயிட்டார். அந்த படம் சூப்பர் குட், நல்ல இட்டு படம். இதெல்லாம் மீறி இந்த படம் ஆந்திராவில் நரசிம்மா அப்படின்ற பேரில் டப்பிங் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து ரீமேக் கூட பண்ணல, டப்பிங் பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆந்திராவில். ஒவ்வொரு காட்சியும், ஏன்னா இப்போ நீலாம்பரினா யார், இவங்க தான் சிஎம் தான், ஜெயலலிதா அம்மா தான், அவங்கள தான் கோட் பண்ணி எழுது. ஆந்திராவில் அந்த காட்சிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பான். ரம்யா கிருஷ்ணன் கொண்டாடி இருக்காங்க. அந்த படத்தோட வெற்றி விழாவில் சிரஞ்சீவி வந்து பேசியிருக்காரு ரவிக்குமார் கிட்ட. இது எத்தனை நாளில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். 48 நாள்லன்னு. 48 நாளில் எடுக்க முடியுமான்னு. எடுக்கலாம் சார், என்னை வச்சு எடுப்பீங்களான்னு. உங்களை வச்சு 45 நாளில் எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த படம் தான் நட்புக்காக, மீசக்காரன் நண்பா, உனக்கு ரோஷம் அதிகண்டான இருக்குல்ல, அந்த படம் வந்து தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிரஞ்சீவி பண்ணியிருப்பார், இதே ரவிக்குமார் தான் எடுத்துதாங்க. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு படம், வரலாறுக்கானது ஒரு ஹிட் அடித்த படம் வந்து படையப்பா. அந்த படத்தை ஒரு ரீரிலீஸ், அதுவும் பொன்விழாவில் 50வது ஆண்டு பொன்விழாவில் ரஜினிகாந்த் திரைக்கு வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்து இதுதான் பைரவி வீடா அப்படின்னு அந்த கேட்டை திறக்கிறதுலேருந்து தொடங்கின அந்த ஒரு வாழ்க்கை, திரை வாழ்க்கை இன்றைக்கி 173 வந்து நிற்குது வந்து. யார் டைரக்டர் அப்படின்னு அவருடைய திரை நண்பர், உடன்பிறவா சகோதரர் கமலஹாசன் அந்த படத்தை தயாரிக்க போகிறார் வந்து. ஆனால் இன்றைக்கி படையப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மிக தகுதியான படம். ரீரிலீஸில் ஒரு பட்டையை கிளப்ப போகுது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. உங்களை போல நானும் அந்த படத்தை ரீரிலீஸாக பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய ஸ்க்ரீனில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.